எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சு. 24,500 வரைக்குமே மேலே போயிட்டு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிற நம்ம சொல்லலாம். இந்த பெரிய சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் அமெரிக்கா ஈரானுக்கான போர் பதட்ட நிலைகள் அதிகரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60 days பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு டவுன்ஃபால் கீழே கொடுத்துருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய மெயின் இன்ஃபேக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இப்போ ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த போரினுடைய பதட்டம் திரும்ப எந்த அளவுக்கு நார்மல் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இந்த 23,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த லெவல்ஸ் ஒரு சப்போர்ட்டு அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 23,700 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,600 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாதிரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே நம்ம எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா 24,100 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 100, 120 இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பையவோ செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் திரும்ப அந்த மார்க்கெட் 24,300க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதேமாதிரி 200 சப்போர்ட் எடுத்துச்சு. பட் 200 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப நியரஸ்ட்டாக அந்த 300 வரைக்கும் வந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு வந்துட்டு இருந்துச்சு. இதனுடைய அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இதனுடைய ஃபால் ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திரும்ப டவுன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த 23,800 இருந்தால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்தினுடைய ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நல்லா அப்சைடு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 days ஏறின மார்க்கெட்டு ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்டே லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல், அதாவது 23,800 இந்த லெவலை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம 600 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 23,800 உடச்சி காமிச்சிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு பட்சத்தில் ஒரு 700 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே வர மார்க்கெட் ரிமைனிங் இந்த 800க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு பையிங்கை கன்சிடர் பண்ணணும். 23,800க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். 23,800 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய ஓப்பனிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ஃபுல் ட்ரேடிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.